ஹாய் கைஸ், நான் தான் அவங்க மூவன் வாட்ச் பேசுகிறேன். என்னன்னா நம்ம லாஸ்ட் டைம் வர்கலா போயிருந்தோம். அந்த வர்கலா போன வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. அதில் 2-3 ஃபுட்டேஜஸ் வந்து என்கிட்ட இருக்கிற மாதிரி வீடியோவில் பார்த்தேன். அது என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்குது அந்த நீங்களே பாருங்கள். அப்படியே நம்ம வந்து திருப்பூர் டு வர்கலா வந்து ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ட்ரெயினில் வந்துட்டு ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறி போயிட்டுருக்க வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. போயிட்டு அப்படியே நம்ம போய் வர்கலா ஸ்டேஷனில் போய் ரீச் ஆகியாச்சு. அந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து வர்கலா போகிறதுக்கு ஆட்டோவோ இல்லை கேபோ புக் பண்ணிக்கங்க. வர்கலா கிளிஃபில் இறக்கி விடணும்னு சொன்னாவே வந்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் சார்ஜ் பண்ணி உங்களை இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளிஃபுக்கு போயிட்டு அந்த கிளிஃபில் வந்து ரவுண்டான வாட்டு ஒன்று இருக்கும். அந்த கிளிஃப்லேருந்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரெசார்ட் எங்கேயாச்சும் புக் பண்ணிட்டு போயிருங்க. அங்கே போனீங்கன்னா எல்லா பக்கமுமே ப்ரைஸு ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. நாம் போனப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ரூரல் வைப்ஸ்னு ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸுமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஃபுல் ஏசி ரூமோடு கொடுத்துருந்தாங்க. நாம் போயிருந்தப்போ ஃபேமிலி கசின்ஸோடு போயிருந்தோம். நம்ம ஒரு 3 ரூம் புக் பண்ணி வச்சுருந்தோம் அங்கே. அப்படியே ரூமில் போய் லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட கிளம்பியாச்சுங்க. நம்ம சாப்பிட போன இடம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரவுண்டானாலிருந்து மூவ் பண்ணிங்களா, அந்த ரவுண்டானாக்கு மறுபடியும் வரணும். வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஹோம்மேட் ஃபுட்டு இருக்கும். அந்த ஒரு கடை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கடை பேர் என்னன்னு எனக்கு தெரியல, நான் ஆட் பண்ணுறேன். அந்த கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஹோம்மேட் ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு ஓகேவா நல்லாவே இருக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே சாப்பிட்டு ரூம் போயாச்சுங்க. ரூம் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் ஒரு 4-5 மணி அந்த டயத்தில் வந்து அப்படியே சன்னை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களே பாருங்கள். நம்ம போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இருக்க கிளிஃப் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு இருக்க கிளிஃப் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. அப்படியே நம்ம போயிட்டு பீச் போயிட்டு நம்ம கீழே இறங்கி பார்த்துட்டு நம்ம பிளாக் சாண்ட் பீச் போயிருந்தோங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சன்செட் சன் வியூலாம் பார்த்துட்டு அப்படியே நைட்டு போயிட்டுங்க. அந்த கிளிஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய கஃபேஸ் இருக்கும். எல்லா கஃபேவும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு கஃபேயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். வேறு லெவலில் பாடிட்டு இருந்தாருங்க. அதை அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அதை முடிச்சுட்டு அதோட என் பண்ணிடலான்னு பார்த்தா அப்போ தான் நைட்டு டிஜே போட்டு டான்ஸில் இருக்குன்னாங்க. அதையும் சும்மா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு.